ஒரு 1000 கிலோ காய்கறிகள் இருக்கிற சத்து 1 கிலோ ஸ்பைருலினா இருக்கு நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு நாசா வந்து விண்வெளிக்கு போற வீரர்களுக்கு வந்துட்டு விண்வெளியில வளரக்கூடிய உணவு ஸ்பைருலினான்னு சொல்லக்கூடிய ப்ளூ கிரீன் ஆல்கே இந்த என்டையர் பிளானட்ல இருக்கிற ஒன்லி ஃபுட் விச் இஸ் ஹை இன் நியூட்ரிஷன் வந்து ஸ்பைருலினான்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த மொத்த பிளானட்லயுமே ஸ்பைருலினா தான் ஒரு முக்கியமான உணவு. அப்படியே அள்ளி அள்ளி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நம்மளுக்கு தோன்ற அளவுக்கு ஒரு சாப்பாடு. அப்படி என்ன இந்த ஸ்பைருலினா இருக்கும்? அதான் கேக்குறேன். நீங்க சொல்லும்போதே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அது சாப்பிட்டா என்ன சாதாரண பீப்புள்ஸ் கூட தெரியல. ஆனா அசிடெக்ஸ் சொல்லக்கூடிய பழங்குடி மக்கள் அவங்களுக்கு பஞ்சத்துல சாப்பாடு கிடைக்காதப்ப நம்ம எல்லாம் இப்போ பஞ்சத்துல எல்லாம் வந்து மூக்கிரட்டை இந்த மாதிரி கிராமப்புறங்கள்ல வீட்டை சுத்தி விளையிற காய்கறிகள் எடுத்து சமைப்பாங்க தெரியுங்களா, ரொம்ப கஷ்டத்துல எல்லாம். அந்த மாதிரி இப்ப ஒரு பஞ்ச காலத்துல எலிய கூட உணவா சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க சில நாடுகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்ட உணவு ஒண்ணுதான் வந்து இந்த ஸ்பைருலினா. ஆக்சுவலி மேலே சேட்டலைட்லேருந்து அந்த ஃபோட்டோ எடுத்தால் ஹிமாலயாஸ் அந்த ரேஞ்சஸ்லாம் இருக்கும், அப்படியே ப்ளூ கலரில் இருக்கும். அது அவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ப்ளூ க்ரீன் ஆல்கே எடுத்திங்கன்னா என்னென்னா அந்த ப்ளூ கலர் எல்லாமே பச்சை கலரில் தானே இருக்கும். இது மட்டும் ஏன் ப்ளூ க்ரீன் ஆல்கே சொல்கிறோம்? அந்த ப்ளூ கலருன்றது வந்து அந்த ஃபைகோசைனின் அப்படின்ற ஒரு அதில் இருக்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் தான். அதுதான் வந்து அந்த ப்ளூ கலர் கொடுக்குது. அந்த ப்ளூ கலரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எல்லா பிளான்ட்டுமே க்ரீன் கலர் குளோரோஃபில் வந்து விட்டமின் டி அப்சர்வ் பண்ணுது. ஆனால் இந்த ப்ளூ கலர் வந்து சன்லைட் ரொம்ப ஷேட் கம்மியாக இருக்கும்போது, அதாவது சூரிய உதயத்தப்பையும் சூரிய அஸ்தமனத்தப்பையும் அப்சர்வ் பண்ணுது. அந்த சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்தப்ப தான் விட்டமின் டி நிறைய இருக்கும். அதனால தான் குழந்தை பிறந்த உடனே காலை வெயிலில் போடுவாங்க இல்லையா, அவ்வளோ உரியுது விட்டமின் டி. அப்போ இது சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா விட்டமின் டி ரிச்சாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்காண்டி தேடினேன். ஸோ எனக்கு விட்டமின் டி கம்மியாக இருக்குது, நான் விட்டமின் டி உள்ள ஒரு உணவை நிறைய எடுத்துக்கணும். அப்போ விட்டமின் டி கம்மியாக என்ன ஆகுது, இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் சீக்கிரமாக முடி நரைக்குது. ஏன்னா விட்டமின் டி தான் நம்ம தோலில் பட்டு மெலனின் பிக்மெண்ட் உற்பத்தி ஆகி எனக்கு வந்து கரும்புள்ளிகள் உடம்புல படணும். ஸோ இந்தியர்களை குறிப்பாக தமிழர்களுக்கெல்லாம் சீக்கிரம் முடி நரைக்கிறதோ உடம்புல வெண்புள்ளிகள் வருதோ, நம்ம தாத்தா பாட்டிலாம் வயசானவங்க வீட்டில் பார்ப்போம், உடம்புலலாம் வெள்ளை வெள்ளை புள்ளி ரெட் குட்டி குட்டி இதெல்லாம் வரும். அதெல்லாம் ஏஜிங் ப்ராசஸ். நம்மளை இளமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த மொத்த பிளானட்லேயும் எத்தனையோ காயக்கல்பம்னு சொல்லுவாங்க, சித்தர்கள் மருந்துன்னு சொல்லுவாங்க, அது சாப்பிட்டா இளமையாக இருக்கலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ் நான் மட்டும் இல்லை நாசா விஞ்ஞானிகள் உட்பட கண்டுபிடிச்சது இந்த ஸ்பைருலினா. இந்த ஸ்பைருலினால இருக்கு. இது வந்து உணவாகவே எடுத்துக்கலாம், மாத்திரையாக கிடைக்குது, ஹோமியோபதியில் மருந்தாக இருக்குது, ஆயுர்வேதாவில் மாத்திரையாக இருக்குது. பட் எனக்கு என்னன்னா டேரெக்டாக அந்த பவுடரோ இல்லை மெடிசனோ சாப்பிடுமோ ஓகே, அந்த கேப்சூல்ஸில் சாப்பிடும்போது அந்த மேலே இருக்கிற ஓடில் வந்துட்டு என்னதான் பன்னியோட கொழுப்பில் செய்கிறாங்கனாலும் எனக்கு அதில் ஒரு உடன்பாடு இல்லை. ஸோ நான் டேரெக்டாக எடுத்துக்க தான் சொல்லுவேன், இல்லை ஹோமியோ மெடிசனாக எடுக்க சொல்லுவேன். இப்போ பசங்கள்லாம் நிறைய கூல் லிப்ஸ் வைக்கிறாங்க, நிறைய பான் பராக் போடுறாங்க, நிறைய ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க அவங்களோட வாயிலெல்லாம் அது வைக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு உணவு வந்து ஸ்பைருலினான்னு சொல்லியிருக்காரு. அதில் என்ன முக்கியமாக சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு வந்து இந்த டோட்டல் பிளானட்லேயே த ஒன்லி ஆல்கலைன் ஃபுட் வந்து ஸ்பைருலினான்னு சொல்கிறாரு. ஸ்பைருலினாவுடைய pH வந்து 8.5 to 10.5.